வாழ்த்து பாயிரத்தின் நிறைவு பாடலாக அமைந்துள்ளது. உலகத்து உயிர்கள் குறைவிலாது வாழ வேண்டும் என்றால் அதற்கு 3 இன்றியமையாத தேவைகள் நிறைவேற வேண்டும். முதலாவது, உரிய பருவத்தில் தவறாது வான்மழை பொழிய வேண்டும். விளைபொருட்களும் கனிம வளமும் பெருக வேண்டும். அவற்றை காத்து வகுக்கும் அரசாட்சி அமைய வேண்டும். இவை வாய்த்திட மக்கள் என்ன செய்ய வேண்டும்? நீதி நூல்கள் கூறும் அறங்களை மதித்து போற்ற வேண்டும். தன்னலமும் போலித்தன்மையும் இல்லாத நல்ல தவமும் வேள்விகளும் பெருக வேண்டும். மேன்மை மிக்க சைவ நெறி ஓங்குதல் வேண்டும். அன்பே சிவம் என்பதால் சைவ நெறி என்பது அன்பு நெறியே ஆகும். இயற்கையும் மண்ணும் அரசனும் தங்கள் கடமைகளை தவறாது செய்திட எதிர்பார்க்கும் மனித இனம் தானும் தன் கடமைகளை தவறாது செய்ய வேண்டும். அதற்கு கடவுள் நம்பிக்கை, அறநூல்களின் வழி நடத்தல், தவம், வேள்வி முதலான நற்செயல்களில் ஈடுபாடு ஆகியவை இன்றியமையாதவை என்பது சான்றோர் கருத்து. இதையே கச்சியப்பரின் வாழ்த்தும் வலியுறுத்துகிறது. வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க,